99.99% எதுங்க பிரச்சனை பிரேக்கப்க்கு? பிரேக்கப்ல ரெண்டு பேருக்குமே ஹார்ட் பிரேக்ன்றது நிச்சயம். பட் ஹார்ட் பிரேக்ன்றதை விட கவலைப்பட்டுருவாங்கப்பா. ஐயோ நம்ம பிரேக்கப் பண்ணணும் ஓன்னு அழுவாங்கப்பா. அவங்க நம்ம பிரேக்கப் பண்ணணும்னு அப்படியே ஸ்தம்பிச்சிருவாங்கப்பா. ஐயோ அவங்க முடங்கிடுவாங்கப்பா, அழிஞ்சிருவாங்கப்பா. ஐயோ நம்மலாம் ஒண்ணும் இல்லை, நமக்கு அப்புறம் அவங்க மாட்டுவாங்க பாரு ஒரு வில்லன் கிட்ட, ஒரு வில்லி கிட்ட. பிரேக்கப்க்கு பின்னாடி என்னடா கதை அப்படின்னு நிறைய நேரத்தில் நம்ம போய் ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, கேர் தானா பிரச்சனை. பிரேக்கப்க்கு 99.99% எதுங்க பிரச்சனை பிரேக்கப்க்கு? கேர். ரொம்ப கேர் எடுத்தா பிரச்சனை. கேர் எடுக்கிறவங்க என்ன சொல்றாங்க? டாக்ஸிக், பூமர், ரொம்ப பழம், ரொம்ப நியாயம். இது எப்படின்னா, நல்ல அம்மா அப்பா வயிற்றுல நீ பிறந்திருந்தனா உனக்கு அந்த பொண்ணு சேஃபா இருக்கணும்னு நீ நினைப்ப, அந்த பொண்ணுக்கு நல்லதுன்னு நினைப்ப, உன் விதத்தில் அதை நீ அந்த பொண்ணுக்கு புரிய வைப்ப. ஆனால் அந்த பொண்ணுக்கு அது புரியவே புரியாது. அது என்ன பண்ணோம்? நீ என் சுதந்திரத்தில் தலையிடுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை திட்டம். நீ கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணுவ? அந்த பொண்ணுக்கிட்ட சரி கேட்டால் சண்டை வருதுன்னு சொல்லி அது எந்த தப்பு செஞ்சாலும், அது எது சரியாக செய்யலைனாலும் அதை நீ கண்டுக்கவே மாட்டேன். சரி கொஞ்சம் லவ் தான் ஆயிடுச்சு, ரேப்போ தான் நல்லா வந்துருச்சு, ஒரு 1 year லவ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் உன்னால் அடக்க முடியாத அந்த பொண்ணு செஞ்ச ஏதோ ஒரு தப்பை சொல்லி நீ காட்டிட்ட இல்லை பேசிட்ட அப்படின்னா உடனே அந்த பொண்ணு என்ன சொல்ற? நீ குத்தி காட்டுற, நீ சந்தேகப்படுற, நீ என் ஃப்ரெண்டை தப்பா சொல்ற, இதெல்லாம் சொல்லி என்ன பண்ணுவாங்க? உன்னை ஓரம் கட்டுருவாங்க. சம்டைம்ஸ் பிரேக்கப் பண்ணிடுவாங்க. நான் பிரேக்கப் ஆகிற எல்லா பசங்களுக்குமே, எல்லா பொண்ணுங்களுக்குமே, இது பசங்களுக்கு மட்டும் பிரேக்கப்பா இல்லைங்க, பொண்ணுங்களுக்கும் தாங்க. நல்லா பேசிட்டு இருப்பான், நைட் ஆனால் ஒரு மாதிரி பேசுவான், ஒரு மூடா பேசுவான், பகலில் திடீர்னு ஏதோ தங்கச்சிக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுவான், திருப்பி ஒரு மாதிரி பேசுவான், மாற்றி மாற்றி பேசுவான், ஒரு நிலையாகவே இருக்க மாட்டான். தேவைன்னா யூஸ் பண்ணுற மாதிரியே அந்த பொண்ணுக்கு தோணும். எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பொண்ணு அதை கேட்டுச்சுன்னா நீ என்ன சந்தேகப்படுறியா, நீ என்ன நம்பலையா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணையும் ஓரம் கட்டுற பசங்களும் இருக்கிறாங்க. பிரேக்கப்ல ரெண்டு பேருக்குமே ஹார்ட் பிரேக்ன்றது நிச்சயம். பட் ஹார்ட் பிரேக்ன்றதை விட ரெஸ்பெக்ட் பிரேக் தாங்க இங்க ரொம்ப மோசமானது. இந்த ரெஸ்பெக்ட், மரியாதை பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்ணுவீங்க? இப்போ டெக்னாலஜி ரொம்ப அதிகமாயிடுச்சு, ஏஐ வந்துருச்சு. விஜயகாந்த் சார் மாதிரியே ஒரு குட்டி விஜயகாந்த் காட்டுறாங்க, ரஜினிகாந்த் சார் மாதிரியே ஒரு குட்டி ரஜினிகாந்த் காட்டுறாங்க. ரஜினிகாந்த் சின்ன வயசுல எப்படி இருந்தார் தெரியுமான்னு சொல்லி அவர் வீடியோ வருது. நயன்தாரா வாய்ஸை நார்மல் பர்சனுக்கு போடுறாங்க. ஒரு தவறான ஒரு போஸ்டரில் நல்ல பொண்ணோட தலை வைக்கிறாங்க. ஸோ எதை ஒன்றால் பண்ணலான்னு அப்படி ஆயிடுச்சு. அதனால் பெண்களுக்கு இப்போது இந்த ஃபோட்டோ வச்சு மிரட்டுறது இதெல்லாம் தாண்டி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பெண்கள் இந்த பிரேக்கப் ஆகிற பசங்க பொண்ணுங்களுக்குள்ளே இருக்கிற தாழ் மனப்பான்மை இருக்குல்ல, அந்த ஃபோட்டோவை ஒன்று எடுத்து வச்சுக்கிறீங்க மனசில். தோத்த ஃபோட்டோ, அவமானப்பட்ட ஃபோட்டோ, ஏமாந்த ஃபோட்டோ, கேவலப்படுத்தின ஃபோட்டோ, அந்த பழைய ஆளோட இருந்த மெமரிஸோட ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோலாம் அவர் கூட வெளியே போனது, அன்பாக இருந்தது, இந்த ஃபோட்டோலாம் வச்சுக்கிட்டு இப்போ அழுதுட்ருக்கீங்க. முதல்ல இப்போ நான் சொல்கிறேன், சில ஃபோட்டோ எரிக்கிற நேரம் வந்துருச்சு. உன்னை மதிக்காதவனோட ஃபோட்டோவை நெஞ்சிலேருந்து எடுத்து தயவு செய்து எரிச்சிரு. உன்னை வேல்யூ பண்ணாத மனிதர்களோட ஃபோட்டோவை நெஞ்சிலேருந்து எடுத்து எரிச்சிரு. உனக்கு துரோகம் பண்ணவங்க, கூடே இருந்து குழி பறிச்சவங்களோட ஃபோட்டோவை எடுத்து அழிச்சிரு, எரிச்சிரு. உன்னை நீ என் பொண்ணு மாதிரிடி, அம்மா மாதிரிடி, அக்கா மாதிரிடி, நீ என் ஏஞ்சல்டி, என்னோட ஹார்ட்டி, என்னோட செல்லம்டி, ஏதோ உறவெல்லாம் வச்சு நம்மள ரொம்ப உரிமை கொண்டாடுற மாதிரி பேசிட்டு கடைசியில் செருப்பால் அடித்து நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமோ அந்த மாதிரி படுத்தனவங்களோட முகத்தை முதல்ல எரிச்சிருங்க. இப்போது என்ன தான் பண்ண போகிறீங்க? உங்களை எப்படி நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க? தலை நிமிர்ற ஒரு ஃபோட்டோ எடுத்து நெஞ்சில் மாட்டிக்கங்க. நீங்கள் ஜெயிக்கிற ஒரு ஃபோட்டோ எடுத்து நெஞ்சில் மாட்டிக்கங்க. என்ன இவங்க போனால் என்னங்க, இதை விட சூப்பராக, இதை விட செம்மையான ஒரு லைஃப்பை நீங்கள் வாழ்வீங்கன்ற அந்த ஃபோட்டோவை கேப்சர் பண்ணி மைண்டில் மாட்டுங்க, ஹார்ட்டில் மாட்டுங்க. ஏதோ ஏதோ வத்தி குச்சி வச்சு ஒரு பெரிய மலையை கொளுத்திடலான்னு பார்த்தா முடியுமாங்க? நீங்களாம்
மலைங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், அன்பு வச்சவங்களையும் நேர்மையாக லவ் பண்ணவங்களையும் என்றைக்குமே அழிக்க முடியாதுங்க. இப்பயும் சொல்கிறேன், உண்மையான அன்பு முன்னாடி நின்று தில்லா பேச சொல்லுங்கள். நம்ம முன்னாடி நீ இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லுங்கள். நம்ம முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி பண்ணாங்களான்னு சொல்லுங்கள். ஏன்னா உண்மை இல்லைங்க, உண்மையே இல்லைங்க. வெறும் பொய்யால் உருவான இந்த உருவங்களுக்கு எதுக்குங்க மரியாதை தரீங்க? பொய்யை மட்டுமே வச்சு வாழ்கிற இவங்களுக்கு எதுக்குங்க நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் தரீங்க? பொய்யை மட்டுமே உள்ள வச்சுட்டு இருக்கவங்களை பற்றி ஏங்க பேசுறீங்க? இனிமேட்டு யார்கிட்ட புலம்பாதீங்க. இந்த பொய்க்காரங்களுக்கு நீங்கள் ஒரு படம் எடுத்தீங்க அப்படின்னா, இந்த படத்தை நீங்கள் யாருக்கிட்ட காட்டினாலும் லிட்டர் கணக்கில் துப்பிட்டு போவாங்க இந்த படங்கள் மேலே. ஏன்னா அவங்க பண்ண செயல்கள் இந்த மாதிரி. உள்ளத்தால் நீங்கள் யாருக்கும் துரோகம் பண்ணலைங்க, உள்ளத்தால் நீங்கள் யாருக்கும் கெடுதல் பண்ணலைங்க, ஏமாந்தவங்க நீங்கள், அவ்வளோதாங்க. பரவாயில்லைங்க, பரவாயில்லைங்க. சின்ன வயசில் ரொம்ப அம்மா அப்பா கூட இருந்தவங்க நிறைய ஏமாந்துருவாங்க. ஏன்னா வெளி உலகம் அவங்களுக்கு தெரியாது. நம்ம அம்மா அப்பா நல்லவங்க தானே, எல்லாரும் நல்லவங்க நினச்சிருவாங்க. இது தெரு நரிங்க இல்லை. இனிமேட்டு நரிங்க சுற்றுறவங்கள காட்டில் இருக்க நரி ரொம்ப நல்ல நரி. அது வெறும் தன்னோட தேவைக்கு மட்டும்தான் ஏதோ கெடுதல் பண்ணிட்டு போயிடும். ஆனால் தான் நல்லா இருந்தாலும் அடுத்தவங்களை அழிக்கிற தெரு நரிங்க இவங்கெல்லாம். தெரு நரிங்க, தெருவில் சுத்தவங்க பாருங்க, கண்டதை தின்னுட்டு அந்த மாதிரி தெரு நரிங்க இவங்க. ஒரு புதுட்டம் மண்ணா தர இவங்க யாரு? தெரு நரிங்க. இந்த தெரு நரிங்களையும் தெரு ஓனாயங்களையும் வேட்டையாடுற காலம் ரொம்ப தூரம் இல்லை. எது வேட்டையாடும்? எது? உங்களோட சந்தோஷம் மட்டும்தான் ஒவ்வொருத்தருக்குமே நீங்க கொடுக்கிற தண்டனை. கவலைப்பட்டுருவாங்கப்பா, ஐயோ நம்ம பிரேக்கப் பண்ணணும் ஓன்னு அழுவாங்கப்பா. அவங்க நம்ம பிரேக்கப் பண்ணணும்னு அப்படியே ஸ்தம்பிச்சிருவாங்கப்பா. ஐயோ அவங்க முடங்கிடுவாங்கப்பா, அழிஞ்சிருவாங்கப்பா. ஐயோ அவங்க அப்படியே தான்டா இருப்பாங்க. டே, நீ நினைச்ச இமேஜில் நான் இல்லை நண்பா. நீ என்ன இமேஜில் நடிச்சாலும் அந்த இமேஜில் நான் இல்லைன்னு உங்க பிரேக்கப் பண்ணிட்டு உங்களை முதுகுல குத்திட்டு போனவங்க எல்லாருக்கும் சொல்லுங்க, உங்களோட இமேஜ் என்னன்றத காட்டுற நாள் ரொம்ப தூரம் இல்லைங்க. நிச்சயமா காட்டுங்க. அந்த இமேஜ் எப்படிப்பட்ட இமேஜ், எந்த மாதிரியான இமேஜ், யூ விஷுவலைஸ் இட். நீங்க சொல்லுங்க. யூ கிரியேட் யுவர் ஓன் மியூசிக், யூ கிரியேட் யுவர் ஓன் ஃபில்ம், யூ கிரியேட் அ ஃபில்ம் which is real, you create an image which is real. அப்போ என்ன ஏமாத்துட்ட மாதிரி அவங்க வேற யாராவது ஏமாத்துறாங்களேன்னா அவங்களும் பாவம் இல்லையா? ஆமாம், பாவம் தான். ஆனால் நான் இப்பயே சொல்கிறேன், நீ மன்னிச்ச மாதிரி அடுத்தவங்களாம் மன்னிக்க மாட்டாங்க ராஜா. ஏதோ அவங்க ஏதோ கொஞ்சம் எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு, அதனால தான் உன்னை ஏமாத்திட்டாங்க. நீ அவங்கள திரும்ப அடிக்க மாட்டேன்னு மேலே இருக்கவனுக்கு தெரியும். ஆனால் அடுத்தவங்க அடிக்க மாட்டாங்கன்னு மட்டும் நீ கனவு கண்டுறாரு. நம்மலாம் ஒன்றும் இல்லை, நமக்கு அப்புறம் அவங்க மாட்டுவாங்க பாரு. ஒரு வில்லன் கிட்ட, ஒரு வில்லி கிட்ட வச்சு காலம் செய்யும் அவங்கள. நீ ஏதோ அவங்கள வார்த்தைகளால் ஏதோ காயப்படுத்துட்டு இதுக்கு எடுத்துட்டு உனக்கு கட்டுலாம் கட்டி நீ செய்யாத தப்பெல்லாம் செஞ்ச மாதிரி காட்டி உனக்கு ஃப்ரேம் கொடுத்து உனக்கு கெட்டவன் சொல்லி நீ யாரையோ ரொம்ப தப்பா சொல்லிட்டுன்ற மாதிரி உனக்கு எல்லா பிளேமையும் பண்ணிட்டு வெளியே போன அவங்க, சத்தியமா சொல்றேன், அனுபவிப்பாங்க. சாதாரண அனுபவம் இல்லை அது. காலம் அவங்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுத்து தான் தீரும். ஏன்னா எல்லாரும் எங்க சின்ன சின்ன தப்பு செஞ்சுட்டு தாங்க வராங்க. கால சூழலுங்க யாருங்க விட்டுச்சு. ஆனால் தப்பு செஞ்சோன்னா உணர்ந்துடுறான் பாரு, திருந்துடுறான் பாரு. அவனுக்கு இந்த உலகம் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குங்க. சே விடு. ஆனால் செஞ்ச தப்பெல்லாம் செஞ்சுட்டு நான் நல்லவன் நான் நல்லவன் நான் நல்லவன் நான் நல்லவன் நல்லவன் சொல்றாங்க பாரு. அவங்களுக்கு அடுத்த வாய்ப்பே ஒன்றும் இல்லை. அடி 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 தான். ஆனால் நல்லவன் இருந்தாலே காயப்படுத்துவாங்க அந்த உலகம். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, தெரிலமா உன் வேல்யூ உங்களுக்கு தெரிலப்பா, ஒரு நல்ல குடும்பத்து பையன், உனக்கு இந்த பசப்புற பேச்செல்லாம் தெரியாது, உன்னை பார்த்தா சில பேருக்கு போர் அடிச்சிடும். ஆனால் நீ நல்லவன், வாழ்க்கைக்கு நீ சரியான நபர்னு உங்களுக்கு இப்போ தெரியாது, காலம் வரும்போது தெரியும். சில பொண்ணுங்க ரொம்ப நல்ல பொண்ணுங்களா இருக்குங்க, ஆனால் அந்த பொண்ணோட வேல்யூ இந்த பசங்களுக்கு தெரியாது. நேரங்க கர்மா யாரை விட்டுச்சு, நல்லவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காதுங்க. அவங்கள வாழ்க்கையில் குழப்பறவங்களும் அவங்கள எரிக்கிறவங்களும் தொல்லை பண்ணுறவங்களும் அவங்கள அழிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட தான் அவங்கள லைஃப் சேர்த்து விடும். ஏன்னா பண்ண பாவம் அந்த மாதிரி சேர்ந்துட்டாங்க, சீக்கிரம் சேர்ந்துருவாங்க.
அது சேர்ந்தவொன்னு பாருங்க, இனிமேல் தானே விளையாட்டு ஆரம்பிக்க போகுது. நீங்க உங்க விளையாட்டு ஆரம்பிங்க. நம்பிக்கைன்ற விளையாட்டு, வெற்றின்ற விளையாட்டு. அதே மாதிரி மன்னிச்சிருங்க. தேங்க்யூ.